Hello students, இன்னைக்கு chapter 12 introduction to probability theory ல exercise 12.4ல example 12.28 and 12.29 பார்க்கலாம். very important exercise, important sum 5 மார்க்ல கேப்பா. 12.28 the chances of x, y and z becoming managers of a certain company are 4:2:3. The probabilities that bonus schemes will be introduced if x, y and z become managers are 0.3, 0.5 and 0.4 respectively. If the bonus schemes has been introduced, what is the probability that z was appointed as the manager? ஒரு அலுவலகத்தில் x, y மற்றும் z ஆகியோர் அலுவலகத்தின் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் முறையே 4:2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் தலைமை அதிகாரிகளாக பொறுப்பேற்பின் போனஸ் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான நிகழ்தகவுகள் முறையே 0.3, 0.5, 0.4 ஆகும். அலுவலகத்தில் போனஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பின் இசட் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்படுவதற்கான நிகழ்தகவினை காண்க. எக்ஸ், ஒய், இசட் பிகமிங் மேனேஜர்ஸ். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் தலைமை அதிகாரியாக. அதோட ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்கா. அவங்களாம் மேனேஜர் ஆகிறதுக்குரிய ரேஷியோஸு 4:2:3 அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ 4 + 2 + 3 இந்த ரேஷியோஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க. எக்ஸ், ஒய், இசட் ஆகியோர் அலுவலகத்தின் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் 4:2:3. ஸோ டோட்டல் 9. ஓகேவா? லெட் எக்ஸ், ஒய், இசடை நம்ம A1, A2, A3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த A1ங்கிறது தான் 4, A2ங்கிறது 2. இந்த ரேஷியோஸ்லாம் அதுக்கு நேராக எழுதிக்கிங்க. பட் டோட்டலோட இதை டிவைட் பண்ணணும். அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1. ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 is equal to 4/9. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 is equal to 2/9. ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 is equal to 3/9. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1, B given A2, B given A3 பார்க்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டிஸ் தட் போனஸ் ஸ்கீம்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்டு இஃப் எக்ஸ், ஒய், இசட் become managers are 0.3, 0.5, 0.4 respectively. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் தலைமை அதிகாரிகளாக பொறுப்பேற்பின் போனஸ் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான நிகழ்தகவுகள் முறையே 0.3, 0.5, 0.4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1, B given A2, B given A3 பார்க்க போகிறோம். அந்த கொடுத்துருந்தா இல்லையா ப்ராபபிலிட்டிஸ், அது ஒவ்வொன்றுக்கும் A1க்கு 0.3, A2க்கு 0.5, A3க்கு 0.4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1ங்கிறது 0.3 is equal to 3/10 போட்டுக்குங்க. ஏன்னா 3/10 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.3 கிடைக்கும். அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2ங்கிறது 0.5 கொடுத்துருந்தா அதனால் 5/10 போட்டுக்குங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 அப்படின்னா 0.4 கொடுத்துருக்கா. ஸோ 4/10 அப்படின்னு மாற்றிக்கிங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இசட் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த மேனேஜர்? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசட் இந்த அலுவலகத்தில் போனஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பின் இசட் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. நம்ம இசடை என்னவா எடுத்துருக்கோம்? A3 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம A3 given B கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A3 given B is equal to probability of A1. ஸோ A3 given B பார்க்குறோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா probability of A3 into probability of B given A3 divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3.
ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் போட்டுடலாமா. ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 அப்படிங்கிறது 3/9, B given A3ங்கிறது 4/10. ஸோ 3/9 into 4/10 whole divided by ப்ராபபிலிட்டி ஆஃப் A1ங்கிறது 4/9, B given A1ங்கிறது 3/10. ஸோ 4/9 into 3/10 plus ப்ராபபிலிட்டி ஆஃப் A2ங்கிறது 2/9 into B given A2ங்கிறது 5/10. 2/9 into 5/10. A3 அப்படிங்கிறது 3/9, B given A3ங்கிறது 4/10. பாயிண்டில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க சில ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்காக தான் இப்படி நீங்கள் ஒரு டெசிமலாக இருந்தால் டிவைடட் பை 10 போடுங்க, 2 டெசிமல் இருந்தால் 100, 3 டெசிமல்னால் 1000 அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் 3 4 12, 9 into 10 வந்து 90. ஸோ 12/90 போட்டாச்சு. ஹோல் டிவைடட் பை 4 3 12. ஸோ 12/90 ப்ளஸ் 2 into 5 வந்து 10. ஸோ 10/90 ப்ளஸ் 3 4 12. ஸோ 12/90. நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது. இந்த டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் இந்த 90 வருது இல்லையா. ஸோ நியூமரேட்டர் அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ 12 + 10 இருக்குது. ஸோ 24 + 10 வந்து 34 அப்படின்னு ஆகிடும். சரிங்களா. அதில் அந்த 90 கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு 12/34 அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் அந்த 90 அதர்வைஸ் வந்து இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிருங்க டினாமினேட்டரை. இப்போ அந்த 90 கேன்சல் ஆகிடும். ஸோ 12/34ன்னு கிடைக்குது. ஸோ 6 2s are 12, 17 2s are 34. Therefore probability of A3 given Bங்கிறது 6/17. 12.29 பாருங்க. A consulting firm rents car from 3 agencies such that 50% from agency L, 30% from agency M and 20% from agency N. If 90% of the cars from L, 70% of cars from M and 60% of the cars from N are in good conditions. First one, what is the probability that the firm will get a car in good condition? Second one, if a car is in good condition, what is probability that it has come from agency N? 3 வாடகை மகிழுந்து நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை தரும் ஒரு நிறுவனம் மகிழுந்துகளை வாடகைக்கு வாங்குகிறது. 50% மகிழுந்துகளை எல் நிறுவனத்திடமிருந்தும் 30% எம்மிடமும் 20% என் நிறுவனங்களிடமிருந்து வாங்குகிறது. எல் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 10%, எம்மிடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 70%, என் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 60% நல்ல நிலைமையில் உள்ளன எனில் ஆலோசனை நிறுவனம் வாங்கிய வாடகை மகிழுந்து நல்ல நிலைமையில் உள்ளதற்கான நிகழ்தகவு யாது? வாடகைக்கு வாங்கிய மகிழுந்து நல்ல நிலைமையில் உள்ளது எனில் என் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ லெட் LMN த A1 A2 A3ன்னு எடுத்துக்கிறோம். LMN அதை A1 A2 A3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு வேண்டாமா. 50% ஃப்ரம் ஏஜென்சி எல், 50% மகிழுந்துகள் வந்து எல் நிறுவனம், அதனால் எல்லுக்கு நேராக 50% போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 30% ஃப்ரம் ஏஜென்சி எம் அண்ட் 20% ஃப்ரம் ஏஜென்சி என். 30% வந்து எம், 20% என். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1ங்கிறது 50%, தேர்ஃபோர் 50/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் A2ங்கிறது 30%, தேர்ஃபோர் 30/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் A3ங்கிறது 20%, அது 20/100. ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1, ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A2, ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 பார்க்க போகிறோம்.
90% of the cars from L, 70% of cars from M, and 60% of the cars from N are in good conditions. எல் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 90%, எம் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 70%, என் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 60% நல்ல நிலைமையில் உள்ளன. ஸோ குட் கண்டிஷன்ஸ் வந்து நல்ல நிலைமையில் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா அந்த காரு, அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கா. எல்எம்என். ஸோ எல் பார்த்திங்கன்னா எல்லு தான் 90%, எம் வந்து 70%. எல் வந்து 90%, எம் வந்து 70%. அடுத்தது என். எல் 90%, எம் வந்து 70%. 60% வந்து என். So probability of B given A1 is equal to 90%, therefore 90/100. Probability of B given A2 ங்கிறது 70%, therefore 70/100. Probability of B given A3 ங்கிறது 60%, therefore 60/100. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். ஆலோசனை நிறுவனம் வாங்கிய வாடகை மகிழுந்து நல்ல நிலைமையில் உள்ளதற்கான நிகழ்தகவு யாது? What is the probability that the firm will get a car in good condition? ஸோ probability of B, அந்த Bங்கிறது இப்போ இங்கே குட் கண்டிஷனு, காரோட குட் கண்டிஷன் நல்ல நிலைமையில் உள்ள மகிழுந்து. நம்ம டிஃபெக்டிவ் பார்த்தோம், அது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று பார்த்துருக்கோம். ஸோ இங்கே குட் கண்டிஷனை பியாக எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ அது நமக்கு 3 இருக்குது, அதனால் 3த்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 மகிழுந்து இருக்கு இல்லையா, 3 கார், அதனால் probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3. ஸோ probability of A1ங்கிறது 50/100, probability of A1ங்கிறது 50/100, B given A1ங்கிறது 90/100. ஸோ 50/100 into 90/100 plus probability of A2 into probability of B given A2 30/100 into 70/100 வரும்பா. 30/100 into 70/100 plus probability of A3 into probability of B given A3 20/100 into 60/100. 20/100 into 60/100. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 4500 divided by 10,000 plus 2100 divided by 10,000 plus 1200 divided by 10,000. ஸோ 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 45/100, 21/100, 12/100ன்னு வரும். எல்லாத்துலேயுமே அந்த டினாமினேட்டர் 100 வரனால நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ 45 + 21 + 12 divided by 100. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்ச நமக்கு 78 கிடைக்குண்டாமா. 78/100 அப்படின்னு போடலாம், ஆர் 0.78 அப்படின்னு போடலாம். சரிங்களா? 2 0 இருக்கனால நம்ம 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிட்டோம். ஓகேவா? 0.78. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, போன கொஷினில் இசட் வந்து மேனேஜராக இருந்தால் என்னன்னு கேட்டால் அப்போ A3 given B பண்ணிடணும் இல்லையா, கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ வந்து நல்ல நிலைமையில் உள்ளது எனில் என் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதற்கான நிகழ்தகவு. இப்போ என்னன்னு சொல்லியிருக்கா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா A3 தான் வரும். LMN அப்படிங்கிறது என்னங்கிறது A3ன்னு எடுத்துக்குவோம். இஃப் எ கார் இஸ் இன் குட் கண்டிஷன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் ஹேஸ் கம் ஃப்ரம் ஏஜென்சி N?
எல்லை A1 எடுத்துக்கிட்டோம், M வந்து A2ன்னு எடுத்துக்கிட்டோம், N வந்து A3ன்னு எடுத்துக்கிட்டோம். therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 into ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 divided by probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3. இந்த டினாமினேட்டர் வந்து அப்படியே நம்மளுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது P ஆஃப் B தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் அந்த ரிசல்ட்டை மட்டும் இங்கே போட்டுக்கலாம். 78/100 போட்டுக்கலாம். P ஆஃப் A3 B given A3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 20/100 60/100. ஸோ 20/100 into 60/100. ஸோ 1200 divided by 10,000 whole divided by 78/100. ஸோ அது 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டீங்கன்னா 120/100 divided by 78/100 வரும். 100ம் 100ம் கேன்சல் ஆகிடுது அப்படின்னா 12/78 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given Bங்கிறது 12/78 கிடைக்குது. அதை நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாமா? சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா இப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? 6 2s are 12, 6 2s are 12, டினாமினேட்டரில் 3 2s are 6, பேலன்ஸ் ஒன்று வரும். ஸோ 9 2s are 18 வரும். அகெயின் வந்து 3ஆல் பண்ணுங்கள். 3 2s are 6, அதனால நியூமரேட்டரில் 2 வந்துடும். கீழே வந்து 13 3s are 39. ஸோ 12/13. therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B வந்து 2/13. 2 3 தடவை பார்த்துட்டு போட்டு பார்த்துருங்க, முக்கியம். தேங்க்யூ.